வணக்கம். நம்ம வீட்டு சமையல் அறையில சாதாரணமா இருக்கிற ஒரு பொருள் பல ஆயிரம் வருஷமா இருக்கிற ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கல்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு இந்த தொகுப்புல நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற ஒரு சாதாரண பொருளை பத்தி தான் பார்க்க போறோம். தலைமுடி முதல் பாதம் வரைக்கும் இது செய்யற மாயாஜாலங்கள் ஏராளம். இங்க திரையில இருக்கிற இந்த கேள்வியை பாருங்களேன். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கால் கட்ட விரல்ல வெறும் 5 சொட்டு எண்ணெய் வச்சா கண் பார்வை தெளிவாகுமா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இது 100% உண்மைங்க. இது ஒரு பழமையான சித்த மருத்துவ ரகசியம். இரவில் 2 கால் கட்டை விரலிலும் தொப்புளிலும் ஒரு 5 சொட்டு எண்ணெய் வச்சுட்டு தூங்குனா கண் பார்வை அவ்வளோ தெளிவடையும். அதே மாதிரி தினமும் 1 மூடி அளவு இந்த எண்ணெயை குடிச்சிட்டு வந்தா உடம்புல நடக்கிற அற்புதங்களுக்கு அளவே இல்லை. அது என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்புகள் இதோ. 1. எண்ணெய்களின் அரசன். 2. இதயம், இரத்தம் மற்றும் சர்க்கரை. 3. எலும்பு, சருமம், கூந்தல். 4. செரிமானம், மன அழுத்தம், தூக்கம். அப்புறம் 5. சரியான தேர்வு. வாங்க இந்த தொகுப்புக்குள்ள போகலாம். பகுதி 1. எண்ணெய்களின் அரசன். சித்த மருத்துவத்திலையும் சரி, ஆயுர்வேதத்திலையும் சரி, இதுக்கு எண்ணெய்களின் அரசன் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான பேர் இருக்கு. அது வேற எதுவுமே இல்லைங்க, நம்ம நல்லெண்ணெய் தான். பேருக்கேத்த மாதிரியே உடம்புக்கு அத்தனை நல்ல விஷயங்களையும் தரக்கூடியது இது. வெறும் சமையலுக்கு மட்டும் இல்லைங்க, இயற்கையாவே இது நமக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் பொக்கிஷம்னே சொல்லலாம். பகுதி 2. இதயம், இரத்தம் மற்றும் சர்க்கரை. இப்போ இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. செசமால், செசமின். நல்லெண்ணெய்க்குள்ள இயற்கையாவே இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது. இதனால நம்ம இதயத்தோட செயல்பாடு ரொம்ப சீராவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற ஹெல்த்தியான மோனோ பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நம்ம ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொழுப்பை, அதாவது எல்டிஎல்ஐ குறைச்சு ஹார்ட் பிளாக் வராம சூப்பரா தடுக்குது. ஹை பிபியால கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லெண்ணெய் உண்மையிலேயே ஒரு அருமருந்துங்க. எப்படி தெரியுமா? இதுல இருக்கிற மெக்னீசியம் அப்புறம் கொழுப்பு அமிலங்கள் ரத்த நாளங்களை நல்லா விரிவடைய செஞ்சு ரத்த ஓட்டத்தை எந்த தடங்களும் இல்லாம சீராக்குது. இதனால உங்க பிபி ரொம்ப சுலபமா கண்ட்ரோலுக்கு வந்துடும். சரி, இப்ப சக்கரை நோயை பத்தி பார்ப்போம். சக்கரை நோயாளிகள் நார்மலா யூஸ் பண்ற சமையல் எண்ணெய்க்கு பதிலா நல்லெண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தினா ரத்தத்துல சக்கரை அளவை ரொம்ப நல்லா கண்ட்ரோல்ல வைக்க முடியும்னு நிறைய ரிசர்ச்ல சொல்றாங்க. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது நிஜமாவே ஒரு பெரிய ரிலீஃப். பகுதி 3. எலும்பு, சருமம் மற்றும் கூந்தல். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லெண்ணெயில கால்சியம், மெக்னீசியம், துத்தநாகம் அதாவது ஜிங்க், காப்பர், இரும்பு சத்துன்னு எக்கச்சக்கமான மினரல்ஸ் கொட்டி கிடக்கு. இதெல்லாம் சேர்ந்து வயசான காலத்துல வர்ற ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு தேய்மானத்தை தடுக்குது. அப்புறம் இதுல இருக்கிற காப்பர் மூட்டு வலி, வீக்கத்தை குறைக்கும். இரும்பு சத்து இருக்கிறதால ரத்த சோகை வராமலும் இது உங்களை பாதுகாப்போம். ஒரு சின்ன எள் விதைக்குள்ள இவ்ளோ விஷயங்களான நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல? இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பழக்கம். அதுதான் ஆயில் புல்லிங். காலையில எழுந்ததும் வெறும் வயித்துல 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். இப்படி தொடர்ந்து செஞ்சா பற்கள் செம ஸ்ட்ராங்கா ஆகிறதோட ஈறுகள்ல ஒளிஞ்சிருக்கிற கிருமிகள் எல்லாம் மொத்தமா அழிஞ்சிடும். பற்களோட ஆரோக்கியத்துக்கு இதோட பெஸ்ட் சாய்ஸ் இருக்க முடியாது. வெளியில தெரியற நம்ம அழகை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில இருக்கிற வைட்டமின் இ நம்ம சருமத்துக்கு இயற்கையான ஒரு ஈரப்பதத்தை கொடுக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு நேச்சுரல் சன்ஸ்கிரீன் மாதிரி செயல்பட்டு சூரியனோட யூவி கதிர்கள்ல இருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்குது. முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்கும் சீக்கிரமே நரைமுடி வராம தடுக்கிறதுக்கும் தேவையான எல்லா சத்துக்களையும் இதை வாரி வழங்குது. பகுதி 4. செரிமானம், மன அழுத்தம் மற்றும் தூக்கம். நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா அது குடல் இயக்கத்தை ரொம்ப சாஃப்ட் ஆக்கிடும். இன்னைக்கு பல பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே மலச்சிக்கல் தான். அதுக்கே இது ஒரு டைரக்ட் சொல்யூஷன். குடலை நல்லா கிளீன் பண்ணி கழிவுகளை ஈஸியா வெளியேற்றிடும். வயிறு சுத்தமா இருந்தாலே பாதி நோய் வராதுங்க. இங்க ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட் இருக்கு, கேளுங்க. நல்லெண்ணெயில டைரோசின் அப்படின்னு ஒரு அமினோ ஆசிட் இருக்கு. இது மூளைக்குள்ள போய் என்ன பண்ணுது தெரியுமா? நம்ம சந்தோஷத்துக்கு காரணமான செரோட்டோனின் லெவலை அதிகமாக்கி டெய்லி வர்ற மன அழுத்தத்தை அப்படியே குறைச்சிருது. ஒரு சாதாரண சமையல் எண்ணெய் நம்ம மென்டல் ஹெல்த்தையும் பாத்துக்குதுங்கிறது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இது நம்ம பாட்டி காலத்துல இருந்து ஃபாலோ பண்ற ஒரு சூப்பரான பழக்கம். வாரத்துக்கு ஒரு நாள் நல்ல உச்சி முதல் பாதம் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. இப்படி உச்சந்தலையில எண்ணெய் வச்சு குளிக்கும் போது உடம்போட அதிகப்படியான உஷ்ணம் மொத்தமா குறைஞ்சு பாடி நல்ல கூலாயிடும். நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங் ஆகிறதோட தூக்கமின்மை பிரச்சனை எல்லாம் பறந்து போய் நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். பகுதி 5. சரியான தேர்வு. இவ்ளோ நேரம் நிறைய நன்மைகளை பத்தி பேசணும் இல்லையா? ஆனா இதுல ஒரு முக்கியமான கேட்ச் இருக்கு. நீங்க கடையில வாங்குற சாதாரண பதப்படுத்தப்பட்ட ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் முழுசா கிடைக்காது.
சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த மெடிக்கல் மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்கும். எந்த கலப்படமும் இல்லாத மரச்செக்கு நல்லெண்ணெய் தாங்க உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கு உண்மையான உத்தரவாதம். சரி, இன்னைக்கு இந்த சிறப்பு தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். என்னங்க, எண்ணெய்களின் அரசனை இன்னைக்குல இருந்து உங்க வீட்டுக்குள்ள முழுமையா சேர்த்துக்கிற ரெடி ஆயிட்டீங்களா? நீங்க செய்ய போற இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க ஒட்டுமொத்த உடம்பையும் மனசையும் மாற்றியமைக்கும். இந்த ரொம்ப முக்கியமான தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த தொகுப்புல உங்க சமையலறையில ஒளிஞ்சிருக்கிற இன்னொரு பொக்கிஷத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.